மகிமைப்படுவதாக வந்த யாவரையும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி நேரம் செய்திக்குள்ளே கடந்து செல்கிறேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு சாவி, கீ. செய்தியினுடைய தலைப்பு என்னது? சாவி, கீ. செய்திகள் வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தலைப்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பலமுறை படித்த வசனங்களைத்தான் இன்றைக்கி நான் பார்க்க போகின்றேன். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கரைச்சி குடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் அதை ரேமாவாக நமக்கு தர்றதுனால அந்த வசனங்களை பார்க்க போடுகிறோம். கீங்கிற தலைப்பில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட ஒரு பெரிய பூட்டு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து என்ன பூட்டு இருக்குது? சின்ன போட்டு. பார்த்துட்டிங்களா? இது என்ன போட்டு? இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு செய்தி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது சின்ன போட்டு, ரைட்டு. அடுத்து இந்த போட்டு எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது, ரைட்டு. இப்போ உங்கள்கிட்ட 2 சாவியை காட்டுறேன். இது ஒரு சாவியை காட்டிட்டேன், பார்த்துட்டிங்களா? அதுக்கடுத்து இது ஒரு சாவியை காட்டிட்டேன், பார்த்துட்டிங்களா? கேள்வி கேட்கலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா? சரி. இப்போ இந்த பூட்டை திறக்கணும்னா இந்த சாவியை போட்டு திறக்கலாமா, இல்லை இந்த சாவியை போட்டு திறக்கலாமா? இந்த பூட்டை திறக்கணும்னா இந்த பெரிய சாவி. கன்ஃபார்மாக எல்லாரும்? ரைட்டு, முடிஞ்சிச்சு. சரி, இந்த சாவியை வச்சு இந்த பூட்டை திறக்க முடியுமா? கன்ஃபார்மாக யார் இருக்கீங்களா? கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். செய்தி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வீட்டுக்கு போய்க்கலாம். பிரசங்கம் முடிஞ்சிச்சு. சோதரம் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு பெரிய பிரச்சனையை கர்த்தர் சிறிய வழியிலே முடிப்பார். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பெரிய பூட்டை கர்த்தர் இந்த சின்ன பூட்டு சாவியினால் திறப்பார். அதான் இன்றைக்கி செய்தி. புரிஞ்சா? அவ்வளோதான். ஹெட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செய்தி ஈஸியாக போயிடும். நான் உங்கள்ட்ட பார்த்து கேட்டேன், இவ்வளோ பெரிய பூட்டு, இவ்வளோ பெரிய பூட்டை திறக்கிறதுக்கு இந்த சாவி செட் ஆகாதுன்னு எல்லோரும் சொல்லிட்டீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிரச்சனை இப்படி இருக்குது, நீ எதை தேடிக்கிட்டு இருக்க? இந்த சாவியை தேடிக்கிட்டு இருக்க. இந்த சாவி எனக்கு காணான்னு இந்த சாவியை தேடிக்கிட்டு இருக்க. கதை சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அதிசயம் செய்யாததுக்கு காரணம் இந்த சாவியை நீ தேடுறதுனால தான் நான் அற்புதம் பண்ண முடியல. நானே கையில் இந்த சாவியை கொடுத்தாலும் நீ என்ன சொல்கிற? இது திறக்காதுங்கிற. ஹல்லேலூயா. செய்திக்குள்ளே கடந்து செல்வோமா? முதலாவதாக செய்தி வேகமாக போயிடும். இன்றைக்கி முதலாவது தெய்வீக சுகத்தை குறித்து பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். முதலாவது தெய்வீக சுகத்தில் ஆண்டவர் எப்படி எளிமையான முறையில், ஆண்டவர் ரொம்ப எளிமையாக உங்கள் பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறாரு. ஆனால் நம்ம ஆவி ஒத்துக்கிற மாட்டேங்குது. என்ன ஒத்துக்கிற மாட்டேங்குது? ஆண்டவரை எளிமையாக எனக்கு தீர்க்க வேணாம். இன்றைக்கி பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, அது கோடி ரூபா பிரச்சனை இருக்கலாம், லட்ச ரூபா பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வீட்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தேச பிரச்சனையாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள். அந்த பெரிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கி அநேக ஆலோசகர்களை வைத்திருக்கிறார்கள். ஏன் என்றால் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதான் வழி. பெரிய பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயரை பிடிக்கிறாங்க. அந்த லாயருக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணணும். அப்படிப்பட்ட லாயரை பிடிச்சா தான் அவனுடைய பிரச்சனை தீர்வோம். பிரச்சனை தீர்வதற்கு நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய் என்றால் பெரிய பெரிய ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கிறாய். இங்கே வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாகமான் என்பவன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனை எண்ணிக்கொள். சீரியாவில் நாகமான் ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு எல்லாம் இருக்குது. நல்லா கவனிங்க, எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை. நம்ம அவன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் தான் பார்ப்போம். அவன்கிட்ட பணம் இருக்குது, அவன்கிட்ட பதவி இருக்குது, அவன்கிட்ட சொத்து இருக்குது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு தோல் தான் இல்லை. நம்ம அவனை பார்த்து பொறாமப்படுவோம். ஆண்டவரே, அவனை மாதிரி எனக்கு எல்லாம் கொடுக்க மாட்டியா, அவனை மாதிரி எல்லாம் அவன் பார்த்துருப்பான். ஆண்டவரே, இதெல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரச்சனை? அவன் தோல் எனக்கு இல்லையே. தேவனுடைய பிள்ளை, அநேக நேரத்தில் நம்ம யாரை கம்பேர் பண்ணுறோம்னா, ஒரு மனுஷன்ட்ட இருக்கிறத பார்த்து தான் கம்பேர் பண்ணுறோமே ஒழிய அவன்கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்து நம்ம கம்பேர் பண்ணுறதே கிடையாது. இப்போ நாகமான்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஐயா பெரிய பணம் இருந்தால் பெரிய பணக்காரனா, செல்வம் இருந்தால் பணக்காரனா, பதவி இருந்தால் பணக்காரனா, அதிகாரம் இருந்தால் பணக்காரனா, அழகு இருந்து பணக்காரன், அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான், எது இருந்தாலும் தோல் இல்லைன்னா பணக்காரன் நல்லவன் இல்லையா, சந்தோஷம் இல்லையா. அவன் பிரச்சனை தோளில் தான் இருக்கு. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கே ரட்சிப்பை கட்டளையிட்டாராம். சீரியா தேசமே அவன் கண்ட்ரோலில் இருக்கு. பராக்கிரமசாலி, ஆனால் படையில தான் இருக்கான். ஆனால் உடம்பு முழுவதும் குஷ்டம், அவன் தோல் முழுவதும் அழுகி போய் கிடக்கு. வாசிப்போம். அடுத்து 9 முதல் 14 வரைக்கும் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9 முதல் 14 வரையிலும். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியில் வந்து நின்னான். இப்போ அங்கே இருக்க வேலைக்காரி சொல்கிறா,
எங்கள் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன்கிட்ட போனீங்கன்னா சோத்தை கொடுத்துருவான்னு ஒன்று. இப்போ குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து நிற்கிறான். எலிசா அவன் இடத்துல ஆண் அனுப்பி, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய படைத்தலைவன். இது நான் ரொம்ப எலிசாவை குறித்து பார்ப்பேன். நம்ம இந்த ஒரு அதிகாரம், ஒரு அந்தஸ்து, ஒரு பணம், பதவி வந்தால் நம்ம வந்து அவன்கிட்ட போய் ப்ளீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் எப்படிங்க அந்த தேசத்தில் நல்லா கவனிங்க, ரொம்ப விஐபி ஆகியிருப்பார். யார்? எலிசா வந்து அந்த ஊர்லேயே விஐபி. ரதம் வருது, சீரியா நாட்டு ரதம் வருது, சீரியா நாட்டு இராணுவ தளபதி வரான், அந்த ஊர் அந்த தெருவே கலகலப்பாக இருங்க. ஆனால் எலிசாவை குறித்து வாசிக்கும் போது அவன் ஆத்துமாவை தான் பார்த்தானே ஒழிய ஒரு மனுஷனுக்கு இருக்க அதிகாரம், பதவி, பந்தஸ்து இதெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் வளர்ந்து வர வர நம்ம ஆவியும் அப்படித்தான் போகணும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இப்போ நீ போய் அப்போ ஒன்றே ஒன்று தான் ஆள் அனுப்பி, இவன் கூட நேராக போகலை, ஆள் அனுப்பி, ஏன்னா நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேங்கிறாரு. நல்லா நான் யோசித்து பார்த்தேன், ஐயா யாரை ஒரு இராணுவ தளபதியை பார்க்க முடியாத அளவுக்கா எலிசா அதெல்லாம் சட்டையே பண்ணலை. எலிசா நீ ஆள் போய் யோர்தானிலே 7 தடவை ஸ்நானம் பண்ணு. அப்போ அவனுடைய வியாதிக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படின்னா எளிதாக இருக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உன் பிரச்சனையை ரொம்ப எளிதாக தீர்க்க போகிறாரு. ஆனால் நீ அதை தான் பெரிய பிரச்சனையை பருவதமாக பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ இவன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை? சீரியாவில் இருக்கிற வைத்தியர்கள் எல்லாத்தையும் போயிட்டான். சித்த வைத்தியாட்ட போயிட்டான், ஆயுர்வேத வைத்தியாட்ட போயிட்டான், ஆங்கில வைத்தியர்கிட்ட போயிட்டான். சீரியாவில் மட்டும் கிடையாது, கடற்கடந்து எந்தெந்த நாட்டில் வைத்தியர்கள் ஸ்கின் டிசீஸ்க்கு இருக்காங்களோ எல்லாத்தையும் போயாச்சு. ஆனால் சுகம் ஆகலை. ஆனால் இவர்கிட்ட வந்து கேட்டோடனே சிம்பிளாக சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் பெரிய பிரச்சனையை சிம்பிளாக முடிச்சிருவார். அதுவும் சொல்கிறார், யோர்தானில் போய் 7 தடவை ஸ்தானம் பண்ணு. அது ஏன் 7ன்னு போட்டாருன்னு தெரியல. இங்கே வாசிக்கிறோம், அது யோர்தானில் போய் 7 தடவை ஸ்தானம் பண்ணு என்றார், அப்போது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அடுத்த வசனம் படுங்க. அதற்கு நாகமான் கடுகோபம் உண்டு. அந்த நாகமான் பேரை எடுத்துகிட்டு நம்ம பேரை போட்டுக்கிருவோம். யார் பேரை போட்டுக்கிறோம்? யார் பேரை போட்டு வாசிங்க? அதற்கு உங்கள் பேரை போட்டு கடுங்கோபம். நம்ம வாழ்க்கையில் ஏன் கோபம் கொள்கிறேன்னா, ஆண்டவரே உனக்கு இதெல்லாம் தெரியாதா? என் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையும் தெரியாதா? இதுக்கு நான் எத்தனை மாதம், எத்தனை வருஷம், எத்தனை தடவை நான் இதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுகிறேன். என் பிரச்சனத்தை என் பொண்டாட்டிக்கு தான் புரியலை, என் புருஷனுக்கு தான் புரியலை, என் பிள்ளைகளுக்கு தான் புரியல, உமக்குமா புரியல. என் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை போய் சிம்பிளாக தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரின்னு சொல்லிட்டீரே. என் ஊரில் தண்ணி இல்லாமையே அந்த ஊருக்கு தண்ணி இருக்கேன். என்னதே அவனுடைய பிள்ளை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லக்கூடிய காரியம், ஓ பெரிய பிரச்சனைய சின்ன வழியில் நான் தீர்க்க போறேன். ஆனால் அந்த சாவியை கூட தான் நீ வாங்க மாட்டுற, அந்த பிரச்சனைக்கு நீ ஒத்துக்கிற மாட்டுற. சிம்பிள் வே புறப்பட்டு போய் அவன் வெளியே பயந்துட்டு அவன் சொல்ல கடும் கோபம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன கோபம் வந்துருச்சு? நீ இப்படியா, நான் எதிர்பார்க்குற வழி என்ன தெரியுமா? நீ வந்து நல்ல மூலிகை ஆயிலாம் எடுத்துகிட்டு வந்து என்னைய தலையினா என்னுடைய இன்னர் வேர் மட்டும் போட்டுக்கிட்டு என் தலையில் உட்கார வச்சு அந்த மூலிகையெல்லாம் வச்சு நீ தேய்ச்சி மசாஜ் பண்ணி இப்படி சுகமாக்குவேன்னு நினச்சில நான் வந்தேன். ஓன் வழியில் கர்த்தர் உன் பிரச்சனையை தீர்க்க மாட்டா. ஒரு அற்பமான காகத்தை வைத்து கூட உன் பிரச்சனையை தீர்க்க முடியும். நீ பெரிய பெரிய ஆட்களை எதிர்பார்த்துட்டு இருக்க. இங்கே வாசிக்கிறோம், கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று இப்போ கேட்குறான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்றெல்லாம் நான் நினச்சி வந்தேன். நான் நினச்சது வேற, நடக்கிறது வேற. நான் நினைக்கிறது வேற மாதிரி வந்தேன். என்னை வந்தோன்னா பார்ப்பான், அவனுடைய கர்த்தருடைய தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லுவான், அடுத்து கையில் எடுப்பான், சில ஆயிலை எடுப்பான், என்னை அப்படியே மசாஜ் பண்ணி அந்த கெமிக்கல் என் உடம்புல பட எனக்குள்ள இருக்கிற அந்த குஷ்டரோகம் இப்படி நினைச்சில நான் வந்தேன். அவன் ரிட்டர்ன் பேக் ஆயிட்டான். அடுத்த வசனம் வாசிப்போம். அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாயிருக்கு தமஸ்னு சொல்லி உக்கிரத்தோடு திரும்பினான். அடுத்த வசனம், அவனுடைய ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து இப்போ தான் அவனுடைய ஊழியக்காரர் பக்கத்தில் வராங்க. உன் பிரச்சனை பெருசு, அது தீரணும் தான் நீ பார்க்கணுமே ஒழிய எந்த வழியாய் தீர வேண்டும் என்று நீ பார்க்காதே. உன் பிரச்சனை நான் இப்படி தான் தீர்க்கிறேன் நல்லா சொல்கிறான். அந்த ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி பயந்துக்கிட்டே சொல்கிறான், அப்பா அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை நமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு 43 கோடி தர வேண்டும் என்றால் ஏராளமான பேர் கிறிஸ்துவ மெம்பராக இருப்பாங்க. ஆனால் இலவசமாக இயேசுக்குள்ளே வாங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. அமெரிக்காவில் இன்றைக்கி பிரசிடென்ட் நீ சிட்டிசன்ஸ் ஆகுனா எத்தனை கோடி, 43 63 கோடியா மறந்துருச்சு. இத்தனை கோடி இருந்தால் தான் நீ அந்த ஊர் சிட்டிசன் ஆக முடியும். இதுக்கு எத்தனையோ பேர் போட்டி போடுறானா? அதுவும் சொல்கிறானா, அந்த தேசத்துலேயே நீ இருந்துக்க, இங்கே சிட்டிசன் வாங்கிக்க, அப்பப்போ நீ வந்துட்டு போ.
அந்த 63 கோடி தருவதற்கு கூட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் இலவசமாக ஆண்டவர் கொடுக்கறது நமக்கு மதிப்பு தெரியல. இங்கே வாசிக்கிறோம், அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால், நீ செய்வீர் அல்லவா, ஸ்தானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்மோடு. ஏன் எளிமையாக சொன்னார்னா ஏன் கேட்க மாட்டேற? நான் எளிமையை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். அடுத்த வசனம் போடுவோம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் முதல் தடவை முங்கி எந்திரிக்கிறான், ஒன்றும் ஆகலை. 2வது தடவை முங்கி எந்திரிக்கிறான், ஒன்றும் ஆகலை. 3வது தடவை முங்கி எந்திரிக்கிறான், ஒன்றும் ஆகலை. அதே பிள்ளையே கரெக்டாக 7 தடவை என்று சொல்லுவோம். நான் நினச்சி பார்த்தேன், 7 தடவைன்னு சொன்னானே, என்னை மாதிரி ஆளாக இருந்தால் 8வது தடவை உட்காந்து பார்த்துருப்பேன். என்ன செஞ்சிருப்பேன்? 7 தடவை சொன்னாரே, 7 தடவை இவ்வளவு மென்மையாகுதுன்னா 8வது தடவை உட்காந்தா இன்னும் ஸ்கின் ரொம்ப. நம்ம ஏட்டிக்கு பூட்டி செய்கிறதுல கில்லாடிய செய்யாதேங்கிறத செய்வோம். இந்த புஸ்தகத்தை பெண்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்றால் அதைத்தான் ஆண்கள் படிப்பாங்க. இதை ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும்னா இதை பெண்கள் தான் படிப்பாங்க. நம்ம ஆவி, அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருக்க ஆவி தான் நமக்குள்ளே இருக்குது. பணத்தை திங்காதே என்று சொன்னால் தின்போம், தின்னு என்று சொன்னால் திங்க மாட்டோம். திருப்பி இந்த இடத்துல வாசிக்கின்றோம், எளிமையான முறையில் அவன் முதல் தடவை இங்கே எந்திரிக்கிறான், ஒன்றாகலை. 2வது தடவை இங்கே எந்திரிக்கிறான், ஒன்றாகலை. 4வது தடவை இங்கே எந்திரிக்கிறான், ஒன்றாகலை. 6வது தடவை இங்கே எந்திரிக்கிறான், ஒன்றாகலை. அப்போ போர் வீரர்கள்ட்ட கேட்பான், ஏன் என்னடா 6 தடவை உட்காந்துட்டேன்? ஆண்டு அவன் சொல்லுவான், எவனு 1 தடவை பாக்கி இருக்கு. ஒன்று ஏன்னா இவன் ரொம்ப கோபக்காரன், பாதியிலே ஓடினவன், அவனை கட்டு. அப்போ நான் நினைக்கிறேன், இதில் யார் தெரியுமா ரொம்ப விசுவாச வீரன்? அவன் கூட வந்தானே ஒரு போர் வீரன், அவன் தான் விசுவாச வீரன் நிச்சயமாக நினைக்கிறேன். 7 தடவை முங்கி எந்திரிச்சு அவன் சரீரத்தில் ஸ்கின்னு மாறலைன்னா முதல்ல கொல்லப்படுகிறவன் அந்த போர் வீரனை தான் கொள்ளுவான். ஏன்டா உன் பேச்சை கேட்டு தானே நான் இறங்கினேன்னு. எப்படி அந்த நம்ம யாரை நினைக்கிறோம், அந்த சிறுபண்ணை தான் கனப்படுத்துகிறோம். நாகமானுடைய வேலைக்காரியை தான் நீ கனப்படுத்துகிறாய். அதற்கு மட்டும் இல்லை, உன்னுடைய தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எத்தனையோ பேரை கர்த்தர் உனக்கு பயன்படுத்துவார். அதில் இவன் முக்கியமானவன், அந்த போர்படை வீரன். அந்த போர் வீரனுடைய பேர் போடலை, அவன் தான் துணிஞ்சு சொல்கிறான், டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு. நம்மளுடைய வாழ்க்கையில் சிறிய காரியத்தை செய்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோர்தானில் 7ஆம் தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் சிறுபிள்ளையின் மாமிச போல மாறி அவன் சுத்தமானான். இதே முதலாவது ஒரு காரியத்தை ஹீலிங்கை குறித்து பார்க்குறோம். அடுத்து எங்கே போவோம் என்றால் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். உன் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையை தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, செய்தி உங்களுக்கு மாத்திரம் இல்லை எனக்கும் தான் வந்து கொண்டு இருக்கிறது. பெரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கர்த்தர் சிறிய எளிய முறையை கையாடுவார். அதற்கு அப்போ ஒன்று தான் வேணும், வெளிப்பாடுன்னு வர வேணும். என்ன வர வேணும்? இப்போ பார்ப்போமே. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு. இப்போ முதல்ல வியாதியை குறித்து பார்க்குறோம். நம்ம என்ன தெரியும், நமக்கு எமர்ஜென்சினா அப்போலோ ஆஸ்பத்திரி, மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி, வடமலையான ஆஸ்பத்திரி, இன்னொன்று இருக்குது மறந்துருச்சு, என்னது வேளாம்மாள். 4 ஆஸ்பத்திரி. உடனே டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் பையனா என் மகனுக்கு டெங்கு வந்துருச்சு. டெங்கு வந்தோன்னா கவுண்டிங்னா குறைஞ்சிருச்சு, 30,000 ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற நல்ல ஆஸ்பத்திரி தான். அவர் சொன்னார், உங்களோட பையனுக்கு டெங்கு வந்துருச்சு, அவனுடைய கவுண்டிங் குறைஞ்சிருச்சு, 30,000. உனக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். என்ன? மீனாட்சி, அப்போலோ, வடமலையா, வேளாம்மாள். 4 எதை சூஸ் பண்ணுறீங்க? ஜிஹெச் எதை சூஸ் பண்ணுறீங்க? இந்த சூஸ் பண்ணுறீங்களா? ஒரு லெட்டர் எழுதி தரப்போம். நம்ம கண்கள் முழுவதும் எதை தேடிக்கொண்டு இருக்கிறது? எது முக்கியமான நல்ல நம்ம பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் என்று தேடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஹாஸ்பிட்டலில் தேடாத. ஹாஸ்பிட்டல் போகிற தவறு அல்ல, நம்ம டீச்சிங் அப்படி டீச்சிங் அல்ல. நான் ஆஸ்பத்திரி போனால் பாவம் என்று சொல்லக்கூடியவன் அல்ல. ஆனால் அந்த ஆஸ்பத்திரி போகிறது கூட உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டான். எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. பெரிய பிரச்சனை, மரணத்துக்கு ஏதுவா வியாதியா இருந்தான். அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவன் இடத்துல வந்து, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். தீர்க்க தரிசனமா அந்த ஏசாயா வந்து சொல்றான், எசேக்கியாவை இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. உடனே எசேக்கியா தேவனை நோக்கி கதறான், ஆண்டவரே என் பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை, அதுக்குரிய ரிசல்ட் ஆண்டவரே கொடுத்துட்டாரு. ஆனாலும் எசேக்கியா வந்து அப்படியே ஏற்றுக்கல. அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கான். இன்னும் நான் சில நாட்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஜெபத்தை கட்டின அவன் கண்ணீரை கண்டார். 6வது வசனம் 7வது வசனம் போடுவோம். 6, 7 2 ராஜா. உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் சொல்லி ஆசீர்வாதத்தை வச்சுட்டு 7வது வசனம் போடுங்க. ஏசாயா அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள். எவ்வளோ பெரிய வியாதியை ஒரு அடையை வச்சு நீக்கிட்டாரு. அந்த பிளவைங்கிறது வந்து கேன்சர், பிளவை நோய்ங்கிறது ஒரு கேன்சர் வியாதி. அந்த கேன்சர் வியாதிக்கும் வந்து அத்திப்பழ அடைக்கும் என்ன சம்மந்தம்? உடனே இன்றைக்கி கேன்சர் வியாதிட்ட போய் அத்திப்பழ அடையை போடாதீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அந்த அத்திப்பழ அடைக்கும் இந்த கேன்சருக்கு என்ன? இந்த ராஜா உடனே எசேக்கியாவை கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? ஏன் வியாதியோ பெரு வியாதி, அந்த வியாதியை கர்த்தர் சோமாக்கிட்டேன்னு நின்னீர்.
இதுக்கு போய் இந்த சாவியை கொடுக்குறியே, அத்திப்பழ அடைக்கும் என் வியாதிக்கும் என்னையோ கேட்காத கேட்காத. நீ தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருந்தேன்னா கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் காட்டி கொடுப்பார். அத்திப்பழ அடையை கொண்டு வந்து இங்கே போடுறதா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கேட்டேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்டதே இல்லை, உன் பிரச்சனை கத்த தீர்த்துருவாரு. எளிய வரை எங்க அத்திப்பழ அடை, ராஜாட்ட அத்திப்பழ அடைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா? உடனே போய் கேட்கலாம், உடனே வந்து கேட்கலாம் தேவ பிள்ளைய. உடனே அத்திப்பழ அடையை போடுறாங்க. உன்னுடைய பெரிய பிரச்சனையை அடுத்த தடவை எசேக்கியா ராஜாவுக்கு இதே வியாதி வரும்போது அத்திப்பழ அடையை போட்டால் வேலை செய்யாது. நல்லா கவனிங்க. நம்ம டாக்டர்ஸ்ட போனீங்கன்னா ஒரு தடவை ஒரு வியாதியை தீர்க்கறதுக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் ஒவ்வொரு தடவையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அதனால பிளவை நோய் வந்தவங்கெல்லாம் அத்திப்பழ அடைய போட முடியாது. அன்னைக்கு எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், சாதாரண ஒரு அத்திப்பழ அடை. நம்ம எதையோ தேடி இருக்கோம். மூணாவது சம்பவத்தை போக போகிறோம். லூக்கா 17வது அதிகாரம் 12 17 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 17 12 17 வரையிலும் வாசிக்கலாம். லூக்கா 17 12 வாசியுங்கள். லூக்கா 17 12 வாசிப்போமா? ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள 10 மனுஷர்கள் அவருக்கு எதிரே வந்து தூரத்தில் நின்று. இப்போ 10 குஷ்டரோகிகள் வராங்க, தூரத்தில் நிற்கிறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. தூரத்தில் நின்று, பக்கத்திலோட வரக்கூடாது, தூரத்தில் நின்று. அடுத்த வசனம், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இயேசுநாதன் மூலமாய் நம்முடைய குஷ்டரோகம் வியாதி சோகமாக. அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை வந்து சமுதாயத்துக்கு விரோதமாய் ஒரு பள்ளத்தாக்கில் போய் தான் தங்கியிருக்கணும். மனிதர்கள் பார்க்க முடியாது, முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு என்று தான் கத்த வேண்டும். அவங்க பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை, குஷ்டரோகிகள் பிரச்சனை. ஆனால் இயேசுவை பார்த்து சொன்னாங்களே எங்களுக்கு இறங்கும். அவர்களையே பார்த்து நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள். சிக்கல் என்னன்னா, நம்மளுக்கு ஆண்டவர் சின்ன சாவியை கொடுத்தா அதில் தான் விசுவாசம் வரமாட்டேங்குது. இதே பெரிய காரியத்தை செய்ய சொன்னார்னா நம்ம கீழ்ப்படிவோம். ஆனால் சின்ன காரியத்தை ஆசாரியருக்கு போய் உன்னை காண்பீங்கள். ஆசாரியனை பார்க்கறதுக்குள்ள நான் ஊருக்குள்ளே போகணும், ஒவ்வொருத்தரையும் என்னை கல்லறிஞ்சே கொண்டுருவான். ஆனால் நான் ஒன்று பாராட்டுவேன், இந்த 10 குஷ்டரோகியை பார்த்து சொன்னார். 10 குஷ்டரோகியும் போனேன், அதான் சந்தோஷம். ஒரு 2 பேராச்சும் நான் பேக் ஸ்லைட் ஆகியிருப்பான்னு நினச்சேன். போடையாப்போ ஆசாரியனை காட்டினா சுகமானால் தான் ஆசாரிகிட்ட போய் காட்டணும். சுகம் இல்லாமல் ஆசாரியன்ட்ட போனால் அவனை கல்லறிஞ்சே நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட பேக் ஸ்லைட் ஆகலைங்க. அது நான் பாராட்டுவேன். 10 பேரும் ஒரு தீர்மானம். உன் எதிர்காலம் உன் தீர்மானத்தில் இருக்கிறது, கர்த்தர்கிட்ட இல்லை. தீர்மானம், ஆனால் கர்த்தர் ஒரு அசனமும் ஆவியானவர் உதவி பண்ணுவார். உன் எதிர்காலம் உன் தீர்மானத்தில் இருக்கு. ஆண்டவர் போய் வம்படியாக உன்னை பிடிச்சி தள்ளிட்டு போக மாட்டார். 10 குஷ்டரோகிகளையும் பிடிச்சி நான் தான் உங்களை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு பாறேன், வாங்கன்னு கூப்பிட்டு போக மாட்டார். நீ எடுக்கக்கூடிய தீர்மானம் தான் உன் வாழ்க்கை. ஆனால் ஏன் நம்ம தீர்மானம் சரியாக எடுக்க மாட்டோம்? இந்த சாவியை வச்சு என் பிரச்சனையை தீர்ப்பாரா? என்ன ஆசாரியர் போய் காட்ட சொல்கிறீங்க? அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னீங்கன்னா நான் போவேன். என்னைய போய் ஆசாரியனுக்கு போய் காட்டுங்கிறீங்களே, ஆசாரியன் என்னை எப்படி சுகமாக்குவான்? நான் சுகமானால் அவன்கிட்ட போய் காட்டலாம், அவன் எனக்கு புறாவை பழி செலுத்தி என் தீட்டு கழிப்பான். சுகமாறதுக்கு முன்னுக்கு நான் எப்படி? அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நீங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றால் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். நல்ல கவனிங்க. அடுத்த வசனம் போடுங்க. அவர்களை பார்த்து நீங்கள் போய் அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டால் தான் தெய்வீக சுகம் என்று இங்கு இல்லை. சில நேரங்களிலே சிலருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தெய்வீக சுகம் அடைந்த பிறகு அவங்க இயேசுக்குள்ளே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் ஆண்டவர் தெய்வீக சுகம் தருவார் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தெய்வீக சுகத்தை மட்டும் வாங்குவான் என்றால் அவன் சரீரம் மீட்கப்படும், ஆத்துமா அழிந்துவிடும். நம்ம ஆண்டவரை என்கிட்ட வந்தால் தான் சோமாக்குவேன்னு சொல்லலாம். உன்னை சோமாக்குறேன், என்கிட்ட வா. ஒரே ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல ஒருத்தர் ஆரம்பித்தார். எங்கள் ஊருக்காரரு, எங்கள் தெருக்காரரு, எங்கள் ஏரியாக்காரரு, பேர் சொல்ல விரும்பல. எலெக்ஷனுக்கு முதல்ல அவர் தான் 500 ரூபாய் கொடுத்தாரு. 500 ரூபா கொடுக்கும்போது எக்காரணத்தை கொண்டிலும் நான் உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன், என் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் ஒரு வார்த்தையோட சொல்லலை. அந்த கட்சியில் அவன் கட்சிக்கு ஆப்போசிட் கட்சிக்காரன் போர்டு இருந்தாலும் கொடுத்துரு. அவன் போர்டு வச்சிருக்கானே, அவன் ஓட்டு போடுறான், அவன் ஓட்டு போடுறானோ போடலையோ அதை பற்றி கவலையில கொடுக்குறத நீ கொடுத்துரு. முதல்ல கலாச்சாரம் நம்ம ஊரில் தான் ஆரம்பிச்சிச்சு, எங்கள் ஏரியாவில் தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த இதில் அவன் ஜெயிச்சிட்டான். அந்த கலாச்சாரம் தான் இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டான்லாம். அன்றைக்கி 500 ரூபா பெரிய பணம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால், உன்னை வலுக்கட்டாயமாக இழுக்க மாட்டார். அவர் செய்ய வேண்டியதை செய்து அந்த அன்பு உன்னை இயேசுகிட்ட எடுத்துகிட்டு வரும். நான் சர்ச்சுக்கு வர்றது கூட யாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன்.
ஒரு சிலர் இந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபேமிலிலாம் வந்துட்டு போனாங்க, திருப்பி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுங்கிறாங்க. நான் தேவனுடைய ஆளுகை இல்லாமல், லீடிங் இல்லாமல் யார் வீட்டுக்கு விசிட் பண்ணுறது கிடையாது. நான் ஆத்துமாக்களுக்கு பாரப்படுவேன், ஆத்துமாக்களுக்காக அழுவேன். ஆனால் ஆத்துமாக்களை பிடிச்சி கம்பல்சரி ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி குத்தி யாரையும் இழுக்க மாட்டேன். நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்ம ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். 10 குஷ்டரோகிகள் இருக்காங்க. 10 குஷ்டரோகிகளை பார்த்து நீங்கள் யார் யாருன்னா என்னை ஏற்றுக்கிறீங்க, அவங்க மட்டும் போங்க, யார் யார் இல்லை, நண்பின் ஆண்டவர். ஆனால் அவங்க ஆத்துமாவை இழந்து போயிட்டான், அவன் சரீரத்தை தான். இது வரைக்கும் அவன் குடும்பத்தில் ஒருத்தன் கூட அந்த 10 குஷ்டரோகிகள் வந்து பார்க்கல. அவங்க என்னை பார்க்காம ஏசு அற்புதம் செஞ்ச உடனே எனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு போயிட்டான். ஆனால் ஒரே ஒரு மட்டும் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தை தேவனை மகிமைப்படுத்தி. அடுத்த வசனம் போடுங்க. அவரோட பாதத்தை ஒரு முகமுப்புற விழுந்து அவருக்கு சோத்தறிஞ்சு எழுதினா அவன் சமாரியன் தான். இத்தனைக்கும் அவன் யூதன் கிடையாது, சமாரியனா இருந்தான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அளவு, மற்ற 9 பேர் எங்கே? அவனுக்கு இன்னைக்கு சிலர் சரீர சுகத்தை தான் எதிர்பார்த்துருக்கான். சரீர சுகத்தை காட்டிலும் முக்கியம் ஆத்துமா சுகம். இங்கேயும் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளை. அந்த 10 குஷ்டரோகிகள் காரியத்தில் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கையை வச்சு கூட ஆண்டவர் ஜெபம் இல்லை. ஆசாரிகளுக்கு போய் காட்டுங்கள். எத்தனை பேர் தைரியமாக ஆசாரியருக்கு போக முடியும்? தைரியம் வச்சு போகும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, என்னடா நம்மளை போய் ஆசாரியன்ட்ட காட்ட சொல்கிறாரு. இப்படி இந்த யார் நம்ம ரூத்து ஒருபால் கேஸில் பாதியில் திரும்பின மாதிரி திரும்ப வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த கெட்டியாக இருந்தான். தேவப்பிள்ளையே, உன் பெரிய பிரச்சனையே. அதுக்கடுத்து யோவான் 5 1-9 முடிச்சுட்டு அடுத்து வேற பிரச்சனைக்குள்ளே போக போகிறோம். யோவான் 5 1-9 வரைக்கும் வாசிக்க போகிறோம். யோவான் 5 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்ற குளம் அருகே ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. குருடர், சப்பானிகள், சூமினோர் போய் வியாதிக்காரர்கள் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. அவங்க விசுவாசம் முழுவதும் இந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. உங்கள் விசுவாசம் அப்படி தான் இருக்கு. உங்கள் பொருளாதார பிரச்சனை தீர்க்கிறது அப்படி தான் வரும்னு கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் யார் மூலமாக எப்படி அற்புதம் பண்ணுவார்னு தெரியாது. இந்த ஆத்துமா தான் என்னை சந்திக்கணும், இந்த புருஷன் தான் என்னை போஷிக்கணும், இந்த மனைவி தான் என்னை போஷிக்கணும். எங்கேருந்து வரும், எப்படி வரும் தெரியாது. கடந்த வாரம் என்ன ரொம்ப நெருக்கத்தில் இருந்தேன். கையில் செலவுக்கு கூட காசு இல்லாத ஒரு நெருக்கல் சூழ்நிலை. வேறு எதில் டெபாசிட் போட்டு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு சின்ன காரியம் தான் ஜெயிச்சோன்னாங்க. யார் எவருனே தெரியாது, போய் செஞ்சேன். அதுக்கு ஒரு அமௌண்ட். அதுக்கடுத்து ஒரு சின்ன காரியம் அந்த ஃபேமிலி செஞ்சேன். சின்ன அப்படி எந்த நேரத்துலேருந்து யார் மூலமாக எப்படி கர்த்தர் போஷிப்பார்னு தெரியாது. நீ ஒரு பிளாக் பண்ணி வைக்காத, இதான் வழி என்று நீ பிளாக் பண்ணி வைக்காது. அது எல்லாம் ஓப்பனில் வச்சுக்க. எங்கிட்டாச்சும் வந்து உழுகும் காடைகள். இந்த ஜன்னல் வழியாக தான் காடை வரும் எதிர்பார்க்காது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் ஃபெய்த் முழுவதும் எங்கே இருக்கு என்றால் அந்த சாவியில் தான் இருக்கு. தண்ணி கலங்கணும், அந்த தண்ணி கலங்கும் போது என்னை கொண்டு போய் உள்ளே இறக்கணும். அதுக்காக தானே காத்திருக்கேன். வாசிப்போம் 9 வரைக்கும் போடுங்க. சில சமயத்தில் தேவதூதன், அப்போ அவன் கவனம் முழுவதும் எங்கே இருக்குன்னா தேவதூதன் மேலே தான் இருக்கு. ஒரு தேவதூதன் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான் என்று காத்து கொண்டு இருக்கிறான். தண்ணி கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாசம் சுஸ்தமாவான். அடுத்த வசனம் போடுங்க. 38 வருஷம் வியாதி கொண்டு வந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் இந்த ஒருத்தனை மட்டும்தான் கவனம் செலுத்துறாரு. 38 வருஷம் வியாதியுடைய ஒருவனை இங்கே படுத்திருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி சென்றான். அவனை நோக்கி, பல வருஷம் வியாதி, உன் பிரச்சனை எத்தனையோ வருஷமா இருக்கும், சிம்பிளா தீர்த்துருவார் ஆண்டவர். எப்படி தீர்த்துருவாரு? அப்படி ஊதிடுவார் அவரு. இதுக்கான இவ்வளவு நாள் காத்திருந்தேன், 5 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனைய. ஆண்டவர் அப்படி முடிய பண்ண போறார். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே வாசிக்கிறோம், அவனை நோக்கி சொசமாக வேண்டும் என்று விரும்புகிற. அவர் ஒரே வழியை தான் கேட்குறாரு, உன் பிரச்சனை தீர்னு விரும்புறியா? அதுக்கடுத்து அவன் பிரச்சனை என்ன? அடுத்த வசனம், எனக்கு சுகமானு விரும்புகிறேன், ஆனால் என் பிரச்சனைக்கு தேவையான சாவி பெரிய சாவி. தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லை. இவன் கவனம் முழுவதும் என்னன்னா, ஆண்டவர் சின்ன சாவியை கொடுத்தா இவன் அந்த பூட்டுக்குரிய சாவி கூட கேட்கல, அதை காட்டிலும் பெரிய சாவி வேணும் கேட்குறான். இந்த சாவி கேட்குறான். நம்ம இந்த சாவியை கேட்குறோம், இந்த சாவியை கேட்குறோம். அதை காட்டிலும் பெரிய சாவியை கேட்குறோம், அதை ஒத்துக்கிறோம். இதை காட்டிலும் பெரிய சாவி இதுவும் பெருசு இருக்கா, இதுவும் பெருசு இருக்கா? உன் பூட்டை சாவியை பற்றியே கவலைப்படாது. என் தேவன் நினைத்தால் ஒரு சின்ன பெரிய பிரச்சனையை சிம்பிளாக முடிச்சிருவாரு. அவன் கேட்குறதெல்லாம் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையா? அதே பிள்ளை நீ கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வசனங்க ஆண்டவர். ஆண்டு சொன்னார், இது தீர்க்கதரிசனம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லு. இதுக்கு வேணும்னா 2 தான் வேணும். ஒன்று வெளிப்பாடு வேணும், 2வது விசுவாசம் வேணும். அதை நான் கடைசி முடிவுரை கொண்டு வரேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனுடைய விசுவாசம் முழுவதும் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்கு. இப்போ விசுவாசத்தை மாற்றணும். எங்கே மாற்றணும்?
அங்கே உடும்பு பிடி மாதிரி இங்கே பிடிச்சி வச்சிருக்கான். அந்த குளம் தேவதூதன் தண்ணீர் கலக்கப்படும் போது நான் இறங்குறதுக்குள்ள ஒருத்தன் இறங்கிறான். நான் என் கண்ணு முழு இயேசுநாதர் முகத்தை பார்த்து கூட பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா சில நேரத்தில் சிலர் நம்மளை டைவெர்ட் பண்ணிடுவாங்க. அதனால இவர் டைவெர்ட் பண்ணாலும் பண்ணிடுவார். குளத்தை பார்த்து தான் பேசியிருக்கேன். இந்த குளம் இங்கே தேவதை, இந்த நீ யாரோ பேசியிருக்க பேசியா இங்கே அண்ட சொல்றாரு. அடுத்த வசனம் போடுங்கள். இயேசு அவனை நோக்கி எழுந்துருவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சிம்பிளா முடிச்சிட்டாரு. இவ்வளவு நாள் நீ காத்திருந்தது வேஸ்ட். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அடுத்த வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாய் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அவன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போறான். மற்ற எல்லா வியாசரும் பார்க்குறாங்க. ஒருத்தன் கூட ஏன்னு கேட்கல. கேட்டிருந்தா அவனு சுகமாயிருப்பான். முதலாவது தெய்வீக சுகத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தெய்வீக சுகத்தில் நம்ம பார்த்த வியாதிகள் மிக கொடூரமான வியாதிகள். இதே போல நீ ஒரு கொடூரமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த கொடூரமான பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொடூரமான வழியை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என் சமூகத்தில் இந்த பிள்ளைக உட்காந்துச்சுன்னா இவங்களுக்கு ஹைகோர்ட் லாயரும் தேவையில்லை, எம்எஸ்சி எம்டி படித்த டாக்டர்ஸும் தேவையில்லை. எளிமையான வரையில் நான் சுகமாக்கிடுவேன். எளிமையான வழியில் அவங்க பிரச்சனையை தீர்த்துடுவேன். இதுக்கு அவங்க போராடுற போராட்டம் பயங்கரமாக இருக்கு. அடுத்து மரணத்தை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 11-15 வேகமாக வாசிப்போம். லூக்கா 7வது அதிகாரம் லேசான காரியம். இது லேசான காரியம், நமக்கு இது பெரிய காரியம். வாசிப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 11 வசனம். மறுநாள் அவர் நாயின் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அனைவரும் திரளான ஜனங்களும் அவரோட போனாங்க. அவர் போறாரு. ஒரு சீசர் பட்டாளம் போகின்றது. போடுங்க 15 வரைக்கும் போட போறோம். அடுத்து அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்து போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். இவங்க இயேசுநாதர்கிட்ட போய் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் வைக்கல. இயேசுநாதர்னா யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் உங்களை இனியும் தேடி வரக்கூடிய ஆண்டவர். எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆண்டவருடைய கண்களுக்கு நம்ம கண்ணுக்கு பெரிய பிரச்சனையாக தெரிகிறது. ஆண்டவருடைய கண்களுக்கு சிம்பிளாக தெரியும். இப்போ பார்க்குறோம் வாசலுக்கு இதனால தான் சொல்கிறேன், அதிகமாக ப்ரேயரில் உட்காருங்க, ஒரு வெளிப்பாடு கேளுங்க. அந்த வெளிப்பாடை வாங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை தொட்டிங்கன்னா டச் ஃபோன் மாதிரி தான். அப்படி தொட்டோன்னே ஃபோன். நான் முதல்ல வாங்கின டச் ஃபோன் வாங்கின காலத்தில் என்னடா தொட்டத்தோட வேலை நடக்குது. ஒரு காலத்தில் கிரிங்குன்னு 10 நம்பரை போட்டு அடிக்கணும். அடித்து கிரிங் சத்தம் கேட்கணும். அந்த காலம் போய் இப்போ அப்படி தொட்ட உடனே என்ன செய்து வேலை நடக்குது. தேவப்பிள்ளை ஆண்டவருக்கு எளிதான காரியம் பிரச்சனை தீர்க்கிறது. இங்கே ஊரின் வாசலுக்கு சமீபத்தில் மரித்து போனவருனே எவ்வளோ பெரிய பிரச்சனை. மரித்து போனவர்களுக்கு மாலை போடுவதற்கு ஆட்கள் ஜாஸ்தி, ஆனால் உயிரோடு எழுப்புவதற்கு ஆட்கள் குறைச்சி. இன்னைக்கு எல்லாம் மாலை போடுறதுக்கு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மரித்தவனை உயிரோடு எழுப்பனால முடியும். இங்கே வாசிக்க கொண்டு வந்தார்கள். அவன் தான் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தால், அவ்வளோ கைமண்ணாக இருந்தால் ஊராள் ஜனங்கள் அவர் நேருக்கு அவரோடு நடந்து வந்தார்கள். வாசிப்போம். கர்த்தர் அவளை பார்த்து மலதுருகி அழாதே என்று சொல்லி அடுத்த வசனம், கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர் பாடையை தொட்டார். இவர் நசரேய விரோதம் உடையவர், இவர் பாடையை தொடக்கூடாது. பாடையை தொட்டார். தொட்டோன்னே எல்லாம் நிற்கிறாங்க. நின்ன பிறகு சுமந்தவன், அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திருந்து உனக்கு சொல்கிறேன். சிம்பிளாக முடிச்சிட்டாருங்க. அவன் நினைச்சு கூட பார்க்கல இந்த பெணம் எந்திரிக்கன்னு சொல்லி. அவங்க அம்மா நினைச்சு பார்க்கல. வேதத்தின்படி ஒரு மனுஷன் பேரம் பேத்தி பார்த்த பிறகுதான் சாக வேண்டும். அது தேவ சித்தம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், அதான் தேவ சித்தம். வாழ்வு வயதிலே மரிப்பது தேவ சித்தம் இல்லை. அப்போ இயேசுநாதர் மரிச்சாருன்னா அது வேற. தேவ பிள்ளையே, நீ அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க வேண்டும் என்பது தேவ சித்தம். நடந்த காரியம் என்ன? பெத்த தாய் உயிரோடு இருக்கா, வாழ வேண்டிய மகன் செத்து போயிட்டான். அப்போ இந்த தாய் கைம்பெண் வேற, புருஷனே இல்லை, கூட பிறந்தவர்களையும் இல்லை. அவள் வேதனையை அறிந்து உன் வீடு தேடி வர்ற ஒரே ஆண்டவர் கேட்குறாரு. தொட்டா அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்துரு, சிம்பிளாக முடிஞ்சு வச்சு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அடுத்த வசனம் படுங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தான். அதே போல இந்த இடத்துலையும் வாசிக்கின்றோம். அந்த மரித்து போன பிணத்தை காட்டிலுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்றதுன்னா கரெக்டு, ஆனால் என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். யார் பிரச்சனை தெரியாதுங்கிறீங்க? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. இதை காட்டிலும் பிரச்சனை இருக்கா? அதே தான் தெரிஞ்ச யோவான் 11:5-6 வாசிப்பா சீக்கிரமாக. யோவான் 11:5-6 சீக்கிரமாக. யோவான் 11:5-6. இயேசு மார்த்தாளிடத்திலும் சகோதரி லாசர் அன்பாக இருந்தார். அடுத்த வசனம் படுங்க. அவன் வியாதியாக இருக்கிறான் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல. இங்கே ஆண்டவர் பிரச்சனையை இன்னும் பெரிய பிரச்சனையாக விரும்புகிறாரு. வியாதியை சுகமாக்குறது ஈஸியா, செத்து போன பிணத்தை எழுப்புறது ஈஸியா? நம்ம வாழ்க்கையில் சில சமயங்கள் அதை செய்கிறாரு. இதான் சிக்கல் எனக்கு.
இதை செய்கிறாரு, இதை செய்கிறாரு. ஐயா, வியாதியாக இருக்கிறது சுகமாக்குறது ஈஸி, மரித்தவனை உயிரோடு எழுப்புறது ஈஸி, கஷ்டம். ஆண்டவர் இங்கே வியாதியாக இருக்கிறது, இது சின்ன சின்ன பிரச்சனை, இதை தீர்த்திடலாம் ஈஸியாக. நம்மளுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் ஆண்டவர்கிட்ட நீ எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருப்போம், உன் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். அப்போ உனக்கு கோபம் வந்திருக்கு. அந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவின் இடத்துல கேட்பது எதுவும் அதை செய்வேனார். எத்தனை வருஷம் இது, நாளுக்கு நாள் இது பிரச்சனை இறுகிட்டு போகுது. இருக்க விடுவாரு, அவருடைய வல்லமை வெளிப்படும். பார்வனை இருக விட்டாரு, மனசை கடினமாக்குனாரு. எத்தனையோ அற்புதம் செஞ்சாலும் உனக்கு மனசை கடினமாக்குனார். ஏன்? அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உனக்கு வல்லமையை தருகின்றார். இப்போ பிரச்சனை என்ன? வியாதி. சிம்பிள். இயேசுநாதர் போய் கை வச்சா வியாதி சோமாயிருக்கும். இயேசுநாதர் வஸ்திரத்தை போட்டால் சோமாயிருக்கும். 2 நாள் தங்கினார். வாசிங்கள். 5:6 போட்டாச்சா? யோவான் 11:5-6 போட்ட 7 வேணாம், 11:39 வாங்க. 11:39, 39, 43, 44, 39. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் சகோதரிக்கார் எல்லாம் கல்லை எடுத்து போட்டார்கள். அப்போ அது 4மே 4 நாள் ஆயிற்று. அப்போ அந்த குடும்பத்தில் இவர் லேட்டாக வந்துக்கிட்டு நமக்கு பிரச்சனை உண்டாக்குற. இயேசு பிரச்சனை ஆகிட்டாரு. இயேசு என்ன ஆகிட்டாரு? என்ன ஆகிட்டாரு? பிரச்சனை ஆகிட்டாரு. நான் போன வாரம் ஒரு அடக்காராதனை நடத்தினேன். அந்த ஆட்கள் என்ன 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அடக்காராதனை வைக்க சொன்னாங்க. 1 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரத்தில் குழி தோண்டி வச்சுட்டேன். குழி தோண்டி வச்ச உடனே அவர் நான் சொன்னேன், நீங்களே அடக்கம் பண்ணிடுங்கன்னே. அந்த ஊழியக்கார் சொன்னார், ஃபஸ்ட்டு நீங்களும் வந்தால் நல்லா இருக்குன்னாரு. அதுக்கடுத்து பாடியை கொண்டு வந்து வச்சு நீங்கள் தான் ஜெபம் பண்ணி நீங்கள் தான் அடக்கம் பண்ணாங்க. அந்த டெட் பாடி பக்கத்தில் போனால் என்னை அந்த ஸ்மெல்லே வெளியே தள்ளுது. வாந்தி கும்முன்னு வருது. நான் கேட்டேன், ஏன்டா பிணத்து தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் செண்டு அடித்து தூக்கிட்டு வரேன். செண்டு ஊற்றிட்டோம், ஏன்டா இப்படி நாறுது பணன்னு கேட்டேன். பாஸ்டர், ஒன்றும் இல்லை, எங்கள் சித்தி இறந்து 2-3 நாள் ஆச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவள் வெளியூரில் இருக்கா. கவனிக்காமல் விட்டோம். 3 நாள் ஆகி பிணம் ஊறி போச்சு. இப்போ உடம்பெல்லாம் போனால் நாத்தான் அடிக்குதுன்ட்டேன். வசனத்தை வாசித்தா குப்புன்னு அடிக்குது, ஜெபம் பண்ணால் குப்புன்னு அடிக்குது. டக்குன்னு மண்ணை தூக்கி மண்ணுக்கு மண்ணு, புழுதிக்கு புளி, சாம்பலுக்கு சாம்பல் போட்டு ஓடியாந்துட்டேன். பிரச்சனையை உண்டாக்குறாரு ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படி உண்டாக்குறாரு? என்ன உண்டாக்குறாரு? அவங்களுக்கு சொன்னேன், ஐயா நீ வந்து சோகமாக காட்டினாலும் பரவாயில்லையா, 4 நாள் கழித்து பணத்தை எடுக்க சொல்றியே, இதை காட்டலுமா வேதனை? இப்போ பிரச்சனை போய் வேற பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா நம்ம ஆண்டவர் சிம்பிளாக திறந்துருவாருன்னு நமக்கு விசுவாசமே கிடையாது. இப்போ அந்த பையனாச்சும் பரவாயில்ல, நடந்து வரும்போது டெட் பாடியை தொட்டார், நாரி இருக்காது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எசப்பா எசப்பா, அழகாக சொல்கிறாங்க, ஆண்டவரே இப்போ அடிக்கிற சுமலுக்கு என்ன செண்டு போட்டாலும் தாங்காது, பிரச்சனையை பார்க்காது, பிரச்சனைக்கு பதில் தரக்கூடிய இயேசுவை பாரு. ஆண்டவர் சொல்கிறார், இது பணம் நாரணுங்கிறதுக்கு தானே நான் 2 நாள் நான் ஊரில் தங்கியிருந்தேன். நான் 2 நாள் ஊரில் தங்கியிருந்து புழுத்து வெளியே வரணுங்கிறதுக்கு தானே தங்கியிருந்தேன். இன்னையா இந்த பிரச்சனை போய் இப்போ இந்த பிரச்சனை கொண்டு வந்து எங்களையும் ஜாயடிக்க போகிறீங்களா? அடுத்த வசனம் போடுங்க. 39 43, 11:43. இவைகளை சொன்ன பிறகு லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட பிரசங்கம் தான், கேட்ட வசனங்கள் தான். ஆனால் இன்னைக்கு ரேமா கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. லாசருவே வெளியே வா. சமீபத்தில் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங், நானும் விஜயகுமார் பிரதனா போவோம், பாஸ்டர்ஸ் மத்தியில் போகும்போது ப்ரேயர் வந்து ஒவ்வொருத்தரும் ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்து நாங்களே ப்ரேயர் பண்ணுவோம். அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு போதர் எந்திரிச்சாரு, நீங்கள் ப்ரேயருக்கு முன்னுக்கு பேசுகிறது இவ்வளோ இருக்குது எல்லாரும், ஆனால் ப்ரேயர் பண்ணுறது இத்தினூனில் பண்ணிடுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறாரு, இதை பேசவே வேண்டாம், இந்த ப்ரேயரை மட்டும் அகலமாக்குங்க. நம்மால் ப்ரேயர் அகலமாக்க தான் தெரிஞ்சிருக்கு, அந்த ப்ரேயர் வேலை செய்யணும்னு தெரியல. நல்லா கவனிங்க, அவங்க சொல்கிறது, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸை குறித்து, அதை சுருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ப்ரேயர் நிறையா பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ல. தேவ பிள்ளையை ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் என் பேரை சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க எங்கள் ஜெபக்குழுவில். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார் 1/4 மணி நேரம். நான் சொல்லுவேன் கட்டிப்பிடிப்பேன், ஏன்னா எனக்கு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணியில என்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஒருத்தர் 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிடுவார், என்னத்தையும் என் மேலே உனக்கு பாரம் இருக்குது, போயா 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணவரை திட்டுவேன். 1/4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணவர் எவ்வளோ எவ்வளோ பாசம் இருந்தால் நீ 1/4 மணி நேரம். உன் நேரம் முக்கியம்தான், உன் வார்த்தைகள் முக்கியம்தான், அதை காட்டில் வேலை நடக்கணும். என்ன நடக்கணும்? வேலை நடக்கணும். விலை சொன்ன பிறகு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நமக்கு இது ஒத்துக்கிறவே மாட்டோம், இந்த சாவி நம்ம ஒத்துக்கிறவே மாட்டோம்.
லாசருவே வெளியே வானா எப்படி வெளியே வருவான்? அவன் 4 நாளாச்சு, புழுத்தாச்சு, பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சைக்கோ. என்ன லிஸ்ட்டில் வச்சுருவோம்? நம்ம என்ன லிஸ்ட்டில் வச்சுருவோம்? ஏதோ ஆயிருக்கு, எங்கேயோ போக வேண்டியவர் இங்கே வந்திருக்கிறாரு. இப்படி தான் நம்ம பிரச்சனைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது நம்ம நினைக்கிறோம், என்ன ஆண்டவரை, இதுக்கு போய் இந்த மரத்தை போய் உள்ளே போட்டால் கசந்த மரம் மதுரம் ஆகுமா? இதுக்கு நான் என்னென்னமோ பார்த்தானே. தேவப்பிள்ளையே சிம்பிள் ஆக்கிட்டாரு. சொன்ன பிறகு லாசரவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44 வசனம் போடுங்க. 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் எப்படி வரான்? மரித்தவன் என்ன செய்கிறான்? வெளியே வந்தான். கால்களும் கைகளும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது. இவன் கல்லை எடுத்து போட்டானே ஒழிய ஒருத்தருக்கு அந்த பேண்டேஜ் துணி அவுக்கிறதுக்கு மனசு வரல. ஏன் பேண்டேஜ் துணி பக்கத்தில் போனாலே பேண்டேஜ் துணி நாடுறான். அதனால பேண்டேஜ் துணி விட்டு ஆண்டவர் பார்த்தாரு, கல்லையாச்சும் நீங்கள் எடுத்து போட்டிங்களாடா, போகாதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்த அந்த சிலையோடு எந்திரிச்சு வரான். அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டது. இயேசு அவர்களை நோக்கி, இப்போ கட்டவிழ்த்து விடுனா கட்டவிழ்த்து விட்டுருவான். ஹல்லேலூயா. அடுத்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போகின்றோம். வாசிப்போமா? என்னாம 21. இப்போ விஷத்தை குறித்து பார்க்குறேன். ஆக்சிடென்ட், விஷம்ங்கிறது பாய்சன், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி கர்த்தர் எளிமையான முறையில் சோமாக்குறாரு. அதுக்கடுத்து ஃபைனான்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சில காரியத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் உன்னுடைய பாய்சன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விஷத்தை எப்படி முறிக்கிறார் எளிமையானவர்கள். என்னாம 21 அதிகாரம் 5 to 9 வரைக்கும் வாசிப்போம். என்னாமம் 21 5 to 9 வரையிலும். என்னாமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, எகிப்திலிருந்து எங்களை வர பண்ணினது என்ன? அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அந்த கடிச்சதுனால ஜனங்கள் செத்தார்கள். அடுத்த வசனம். ஜனங்கள் மோசையின் இடத்துல போய், நாங்கள் விரோதமாய் பாவம் செய்தோம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அடுத்த வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை. பாம்பு கடிச்சதுக்கு இப்போ மருந்து என்ன? இன்னைக்கு டாக்டர்ஸுடைய சிம்பிளே தான். ஒரு காரில் கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஒரு ஒரு சின்ன ஸ்டிக்கில், ஒரு பிம்பத்தில் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் சுற்றி அந்த கொள்ளிவாய் பருப்பார். இதுதான் டாக்டர் சிம்பிள். இன்னைக்கு டாக்டர் சிம்பிள் இதுதான். கொள்ளிவாய் சர்ப்பம் தான் டாக்டர் சிம்பிள். அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவனை எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஒத்துக்கிருவீங்களா? மோசையின் நிலைமையில நீங்க இருந்தா ஒத்துக்கிருவீங்களா? உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு கர்த்தர் எப்படி மருந்து வச்சிருக்காருன்னு தெரியல. கடிச்சது கொள்ளிவாய் சர்ப்பம். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த வெண்கல சர்ப்பத்துல குணமளிக்கிற வல்லமை இல்லை, வெண்கல சர்ப்பத்தை பாருங்கள் என்று சொன்ன கர்த்தர் வல்லமை இருக்கு, சொன்னவட்ட வல்லமை இருக்கு. தேவ பிள்ளையே, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அந்த வெளிப்பாடுக்கு நீ கீழ்ப்படியும் போது திறக்க முடியாத கதவை கர்த்தர் திறப்பா. தேவனாலே கூடாத காரியம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பிரச்சனையா கவலைப்படாதீங்க, லட்சக்கணக்கான பிரச்சனையா கவலைப்படாதீங்க. நம்ம பிரச்சனைகள்லாம் 100, 200, 500. இந்த பிரச்சனையே தான் பிரச்சனைன்னு பார்க்குறோம். தேவப்பிள்ளையை உன்னை வைத்து கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. பிரச்சனையை பற்றி பார்க்காத. இங்கே வாசிக்கிற ஆண்டு சொல்றாரு, ஒன்று தான் சொல்றாரு, இந்த பாம்பு கடிச்சிருச்சா, நீ கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேலே தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஒன்று தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை நோக்கி பார் கூட சொல்லலை, நான் சொல்கிறேன், என் வார்த்தையை நோக்கி பாருட்டார். ஹல்லேலூயா. என் வார்த்தையை நோக்கி பார். இப்போ என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாய், என் வார்த்தை வருகிறது, அதை நோக்கி பார் என்று சொல்கின்றார். வசன வாசியங்கள். அடுத்த வசனம். அப்பொழுது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி, எந்த விதமான உயிரினத்துக்கும் அதுக்கு உருவம் செய்யக்கூடாது. 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வித்தியாசமான முறையில் ட்ரீட் பண்ணுறாரு. சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். என்ன ரகசியம் தெரியாது, ஆனால் சொன்னவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு நீ ஒரு பெரிய ஆளை எதிர்பார்த்துட்டு இருக்க, ஒரு சின்ன ஆள் மேலே நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வண்டி ஒரு தடவை தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிருச்சு, இன்ஜினுக்குள்ளே சைலன்சருக்குள்ளே தண்ணி போயிருச்சு, எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் செங்கல் சூழலில் படுத்துருக்கேன்னு சொன்னான், வண்டியோடைய ஹேண்ட்பேரை ஃப்ரண்ட் போர்ஷனை தூக்குங்கன்னா தூக்குன்னு பின்னாடி இருக்க தண்ணி போயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிடுச்சு. இது பெரிய பெரிய PhD படித்தவனு கூட தெரியாது, ஒரு செங்கச்சூழல் வேலை பதவின்னு சொல்லி கொடுத்தான். தேவப்பிள்ளையே, நீ உன் பிரச்சனை நேரத்தில் முழங்காலை முடக்குவாய் என்றால் என் தேவன் ஒரு செயினை காட்டு, கீயை காட்டுவார். ஒரு கீ செயின், ஒரு கீ. அந்த கீ உன் பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது.
சாதாரண கீயாக தான் இருக்கும். அந்த கீயை போட்டீங்கன்னா திறக்க வேண்டியது திறந்துடும். தேவப்பிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம், நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அடுத்த 2 ராஜாக்கள் வரும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38 வந்து இப்போ ஆக்சிடென்ட்டை குறித்து பார்க்குறேன். விஷம், இந்த விஷத்தை வந்து எப்படி காப்பாற்றினாரு, வெண்கல சர்ப்பத்தை விஷத்திலேருந்து கர்த்தர் பார்த்தது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38 to 41 வேகமாக வாசிக்க போகிறோம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசி புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றார். அடுத்த வசனம், ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியில் போய் ஒரு பேய் கும்மட்டி கடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அரித்து கூழ் பானைகளை போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்களை அந்த கூழிலிருந்து எடுத்து சாப்பிடுற போது அது சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷன பானையில் என்ன இருக்கு, சாவு இருக்கிறது என்றார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் ஒரு மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அந்த நேரத்தில் சாப்பிட்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த நேரத்தில் இதே சம்பவத்தில் ஆராதனை முடிந்தவரை நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரியாணி ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிரியாணி பானையை வைத்து திடீர்னு என் மகன் வந்து சொல்கிறான், டேடி டேடி பிரியாணியை கிண்டும் போது ஒரு பள்ளி விழுந்து செத்து விட்டது, என்ன செய்ய டேடி என்று சொல்லுகின்றான். நான் அந்த பள்ளியை உங்கள் முன்பாக தூக்கி போட்டு விட்டு இப்பொழுது என்ன செய்கின்றேன், ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இப்பொழுது நான் ஜெபித்து விட்டேன், நீங்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஆர்டர் போடுவேன் என்றால் எத்தனை பேர் இன்றைக்கு உபவாசம் இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? கஞ்ச பயன் இருப்போம். யாரை பார்த்து? எலிசாவை பார்த்து என்ன செஞ்சுருப்போம், என் உயிரோட விளையாடுறான். என்ன இது வந்து கொலை குற்றம். இது சில சமயத்தில் ஆண்டவர் எப்படி பிரச்சனையை தீர்க்கிறான்னு, இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வழி என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்? கொட்டிடணும். அதான் புத்திசாலி. நம்ம வேகமாக என்ன செய்வோம், கொஞ்சம் வாடை அடித்தாலே கொட்டுறாள், நம்ம இதை உடனே கொட்டிடுவோம். இவன் பார்த்தான், கொட்டனா சொல்லலை. எனக்கு செஞ்ச ஆச்சரியமான காரியம். அப்பொழுது அவன், அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் ரெவலேஷன்லேயே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்? இவர் இப்படி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு தேவையான போஜனம் கிடைச்சிருக்கும். ஆனால் என் ஆண்டவர் விஷத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர் என்பதை இது மூலம் தான் நிரூபிக்கிறாரு. அதனால வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மாவை போட்டு சரியாக்காதீங்க. அது கர்த்தர் கொடுத்தா வெளிப்பாடாக இருக்கும். இவர் சொன்னாராம், பாலியாங்கி சொன்னாராம், இயேசு ஜலத்தின் மேல் நடந்தார், பேதுருவும் ஜலத்தின் மேலே நடந்தார், நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் ஜலத்தின் மேல் நடக்கலான்னாராம். அடுத்த நாள் 4 பெண்கள் ஒரு கிராமத்துலேருந்து சர்ச்சுக்கு வராங்க. அந்த 4 பெண்களும் கையை கோத்துக்கிட்டு அந்த நதியை தாண்டும் போது இயேசுவின் நாமத்தில் நடக்கிறோன்னு நடந்து கடைசியில் நதி அடித்து போய் செத்து போயாச்சு. கடைசி அந்த 4 பெண்களுடைய பெற்றோர்கள் வந்து பாலியாங்கிச்சும்ல கேஸ் போடுறாங்க. என் பிள்ளைகள் நல்லா இருந்த பிள்ளைகளை கெடுத்தது நீ தான் ஏன்ட்டாங்க. அந்த மாதிரி உங்களை நான் சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கும்படி வேண்டுகிறேன். அதான் திருப்பி சொல்கிறேன், இந்த காரியம் செய்யாவிட்டால் என் தேவனுக்கு எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா? இதில் இவர் என்ன செஞ்சுருந்துருக்கணும்? நானாக இருந்திருந்தால் என்ன தெரியுமா கேட்பேன், எலிசா தீர்க்கதரிசி உப்பு சரியாக இருக்கான்னு முதல்ல நீங்கள் பாருங்கன்னு இருப்பேன். என்ன நீ யோசிக்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தவானா பார்க்குறீங்க என்னைய? நான் சொல்லியிருப்பேன், மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிட்டு. அப்போ இங்கேயும் பார்க்குறோம் தேவ பிள்ளைய 2வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். முதலாவது, வியாதியின் மேலே கர்த்தர், நீங்கள் எல்லாரும் நல்லா தீர்க்காயுசா ஐசியூக்கே போகாமல், இன்னும் சொல்ல போனால் பெரிய ஆஸ்பத்திரிக்கே போகாமல் நீங்கள் அநேகரை சுகமாக்குறவர்களாக இருப்பீர்கள். ஆமேன் ஆமேன் சொல்கிற அளவு கூட நம்ம பலன் இல்லாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆமேன் ஆமேன். சாவு உங்களை அறியாது, உங்கள் வாலிப பிள்ளைகள் சாகாது, ஆக்சிடென்ட்டில் சாகாது. என் பிள்ளைன்னா பெங்களூர் இருக்குது, வண்டி என்ன ஸ்பீடாக ஓட்டுவான், அதெல்லாம் தெரியும். ஆனாலும் என் தேவன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா போனக்கு. ஆனால் நீ வெளிப்பாடுக்கு காத்திருக்க வேண்டும். 3வதாக, ஆண்டவர் உன் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எளிய வழி. இதே வசனத்தை வச்சிருங்க. இதே 4வது அதிகாரம் 42 போடுங்க. பொருளாதார பிரச்சனை எப்படி தீர்க்கிறாருன்னு பார்க்குறோம். ஃபைனான்ஸ் இன்னைக்கு இது அங்கே முக்கியம். இப்போ தாயா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க.
இது வரைக்கும் சொன்னதுன்னா ஏதோ ஏதோ ஹிஸ்ட்ரி கட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் என் விஷயத்துக்கு வரீங்க. எனக்கு இதில் தானையா பிரச்சனை, அதனால தான் இதை கடைசியாக போட்டேன்னா. இங்கே ஃபைனான்ஸை குறித்து நம்ம பார்க்கணும், எப்படி ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை தீர்க்கிறாருன்னு. எத்தனை கோடி வந்து பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த பாதை வழியாக தான் வரணும், இந்த தேசத்துலேருந்து தான் வரணும், இந்த நபர் மூலமாக வரணும், இந்த சொத்து மூலமாக வரணும். நீங்கள் கணக்கு போட்டு வைக்காதீங்க. ஆண்டவர் எந்த நேரத்தில் எந்த திசையிலிருந்து எந்த காகம் பறந்து வரும் நமக்கு தெரியாது. நீ ஒரு டைரக்ஷனை போட்டு வைத்து விட்டு அந்த பெத்தஸ்தா குளத்தில் இருக்கிற மாதிரி இந்த டைரக்ஷன் காத்துக்கிறதுனா உன் நாட்கள் வீணாயிரும். 38 வருஷம் வீணானதுக்கு காரணம் அவன் எப்போ பார்த்தாலும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். உன் டைரக்ஷனாக மாற்று, தேவ சமூகத்தில் ஒப்பு கூட ஒரு வெளிப்பாடு வாங்க, அந்த வெளிப்பாடுபடி செய்க, ஆசீர்வாதம் வரும். இப்போ இதே பிரச்சனை. அடுத்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். 42. பின்பு பாகால் சிஷ்யர், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வார்கோதுமை 20 அப்பங்களையும் தாழ் கோதிலும், ஒருத்தர் 20 அப்பத்தை கொண்டு வரான். அப்பொழுது எலிசா சொல்றாரு, இது ஜனங்களுக்கு சாப்பிட கொடுங்கிறாரு. அடுத்த வசனம், அதற்கு அந்த பணிவிடைக்காரன், இருக்கிறது 20 அப்பம், வந்திருக்கிறவன் 100 பேர். கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை கொடுத்தது 300 பேர், ஆனால் கல்யாணத்துக்கு வந்தவன் 800 பேர். சாப்பாடு செஞ்சிருக்கிறது 400 பேர், ஆனால் கல்யாணத்துக்கு வந்தது. உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே சமைக்கிறது, உடனே ஏதாச்சும் ஒரு பக்கவழி. பிரச்சனை என்ன? தேவ பிள்ளையே, பெரிய மேஜர் ப்ராப்ளமாக கவலைப்படாத. திருமண வாழ்க்கையில் இல்லை, அவனை வீடு கட்டுற வாழ்க்கையில் எதுலேயும் பிரச்சனை வந்தாலும் என் தேவனாலே கூடாத இவன் இருக்கிற ஃபைனான்ஸை கர்த்தரை ஆசீர்வதிச்சாலும் உனக்கு மிச்ச துணிக்குள்ள பண்ணுவா. நாள் ஒன்று வரும், மீதி பணத்தை நான் என்ன செய்ய ஆண்டவரே அப்படிங்கிற நாள் வரும். இங்கேயும் மீதி துணிக்கை, இயேசு வனாந்தரத்துலேயும் மீதி துணிக்கை. மாதத்தில் 31ஆம் தேதி அடுத்த மாதத்துக்கு தேவையான பணமும் உன் கைகளை தங்கும். ஆமென். சொல்கிறது புரியலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் சில பேர்னால வாயை திறக்க முடியல. பிலீவ் பண்ணுவோமா? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா அப்படியே நடக்கல. இப்போ பிலீவ் பண்ணுங்க. மாதத்தில் 31ஆம் தேதி, இதை என் மூளையிலேருந்து வரல, ஆவிலேருந்து வருது. மாதத்தில் 31ஆம் தேதி வரும்போது அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்கு தேவையான, பஸ்ட் சொல்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அடுத்த வருஷத்துக்கு தேவையானு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. போயிடுவோமா? நீ கொஞ்சம் ஏறி வாங்க, நான் கொஞ்சம் இறங்கி வரேன். 2 பேரும் பேரம் பேசிக்கிறதா இன்றைக்கி மாட்ட வைக்கிறது. கொஞ்சம் ஏறி வரீங்களா? நான் கொஞ்சம் இறங்கி வரவா? இப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுவோமா? கொஞ்சம் சிந்தையிலேயாச்சும் நினச்சி பாருங்கள் உங்களை. தேவப்பிள்ளை, மாதத்தில் 31ஆம் தேதி வரும்போது அடுத்த வருஷம் 31ஆம் தேதிக்கு தேவையான பணத்தை என் தேவனின் கையில் கொடுப்பா. ஆமென். நம்ம விசுவாசம் தாங்க நம்ம வாழ்க்கையில். நம்ம எப்போ பார்த்தாலும் வருமானத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. வருமானம் முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் அந்த வருமானத்தை பெருக்கி தருவார். இப்போ வந்திருக்க அப்போ 20, வந்திருக்கவே 100 இவர் என்ன செய்கிறாரு? இந்த 20 அப்பத்தை அதை 4 போட்டு பிரித்து நம்ம சமாளிக்கிற மாதிரி சமாளிக்கலாம். எல்லாருக்கும் முழு அப்பத்தை கொடுத்து விட்டுரு. ஐயா, 20 பேர் அப்பந்தான் இருக்குது, ஆனால் வந்திருக்க எத்தனை பேர்? இதை நான் பிச்சு கொடுத்தா அதை ஒரு 4 ஒரு 6 8 வெட்டி கொடுத்தா ஆளுக்கு கொஞ்சம் பசி, எல்லாருக்கும் முழு அப்பம் கொடு. நீ வாசிக்கிறோம். அதற்கு அவனுடைய பணிவிற்கை, இதை நான் எப்படி 100 பேருக்கு முன்னுக்கு வைப்பது என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மிச்சம் இருக்கும். எப்படி அடிக்கிறார் பாருங்க இவர். 20 அப்பம் அதை பிக்காமல் அப்படியே 100 பேருக்கு முன்னுக்கு வை. 100 பேரும் எடுத்து சாப்பிடுவான். சாப்பிட்டு மிச்சம் உழுகும். நமக்கு இந்த மீதி உழுகுங்கிற எண்ணமே நம்ம வாழ்க்கையில் கரலை. கடைசி நாட்களில் சட்டியை போட்டு சுரண்டுற மாதிரி தான் நம்ம தீர்க்கதரிசனம் மைண்டில் இருக்கே ஒழிய, 20ஆம் தேதி தாண்டிடுச்சு, நீ சட்டியை போட்டு அதை போடு இதை போடு, அங்கே இருக்கிறத புரட்டு இங்கே இருக்கிறத புரட்டு, அந்த உண்டியலோட இந்த உண்டியலோட இங்கே இருக்கா இங்கே உளிச்சு வச்சிருக்கேன்னா, தேவ பிள்ளையை மீதி உலகத்துக்கதான அதிசயத்தை கற்று செய்வார். அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீ வீடு கட்டுற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரயாணமாக இருந்தாலும் சரி. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் காணிக்கு பணம் ஒரு ஊழியத்தை கூட்டிருப்பான், இங்கேருந்து பாம்பே கூட்டிருப்பான், இங்கேருந்து பாம்பேக்கு போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் காசு இருக்கும், ரிட்டர்ன் வர்றதுக்கு கையில் காசு இருக்காது. அப்படி வருவாங்க சில பேர். அந்த விசுவாச வீரர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். பாஸ்டர் நான் வந்து சேர்ந்தேன்னா பாம்பேயில், திரும்பி வர்றது கூட என் கையில் காசு இல்லை பாஸ்டர், தேவை அந்த காணிக்கை வாங்கின பிறகு தான் வந்தேன். இப்படி ஒரு நிலைமை உனக்கு வேண்டாம். அப்படி சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அப்படி இருக்குன்னு விரும்புவீங்க. ஆண்டவர் உன் கையில் மிச்ச மீதாரியை வச்சிருப்பார். பணம் என்பது உன் வாழ்க்கையில தட்டுப்பாடை ஏற்படாது. ஹல்லேலூயா. ஆனால் நீ ஆண்டவருடைய வெளிப்பாடுக்கு காத்திருக்கணும். இங்கே இருக்கிறது 20 அப்பம், வந்திருக்கிறது எத்தனை பேர்? 100 பேருக்கு கொடு என்றார். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்து அந்த 20 அப்பத்தை கொண்டு வந்து அந்த பேருக்கு எல்லாருக்கும் முன்னாடி வச்சுட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர். 100 பேரும் கையை வச்சா என்ன ஆகும்? 20 அப்பம். 80 பேருக்கு என்ன ஆகாது? எங்கிருந்து வந்தது என்று தெரியாது, வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கையில் என்ன கீ இருக்குது? சின்ன கீ இருக்குது.
20 அப்பம் தான் கீ இருக்குது, ஆனால் வந்திருக்கிறது 100 பேர். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உன் பெரிய பிரச்சனையை கர்த்தர் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தை இதான், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி என்ன இருந்ததான் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க கடவுது. அதைத்தான் நம்ம இன்னும் சிலர் எல்லாம் வாசிக்கின்றோம். அவங்களுக்கு தெரியும், மார்க் 6வது அதிகாரம் உங்களுக்கு எடுத்து வாசிக்கணும் அவசியம் கிடையாது. மார்க் 6வது அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன் எடுத்து போட தேவையில்லை. மார்க் 6வது அதிகாரம் நேரம் ஆயிடுச்சு. 6வது அதிகாரம் 35 to 43 வரைக்கும் வாசிங்கன்னா 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. அது 5000 பேர். எத்தனை பேர்? 5000 புருஷர்கள். ஒரு மனைவின்னு வச்சா 10,000, 2 பிள்ளைகள் வச்சா 40,000. 40,000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். சீசர்கள் கேட்குறாங்க, இவ்வளோ ஜனத்துக்கு எங்கேயா அப்பம் கிடைக்கும்? நீ அதை பற்றி கவலைப்படாத, பிரச்சனையை பார்த்து புலம்பாதே, பிரச்சனைக்கு தேவையான சாவியை கண்டுபிடி. நம்ம எதை பார்த்து புலம்ப கற்றுக்கிட்டோம்? உன்னால் நான் கேட்டேன், நீ கேட்ட. உன் பிரச்சனையை சொல்லு, நான் என் பிரச்சனையை சொல்கிறேன், 2 பேரும் அதன் மூலமாக ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, உன் பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர். அதுக்கடுத்து 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 to 7 உங்களுக்கு எல்லாம் அதுவும் வாசிக்க வேணாம். தீர்க்கதரிசன புத்திரருடைய மனைவி வந்து கேட்கிறாள். என்ன கேட்கிறார் என்றால், என் புருஷன் கடன் நல்லா சிக்கிட்டான், என்ன செய்யணும்? உடனே என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, கொண்டு வா. அடுத்து என்ன இருக்குது? எல்லா வித பாத்திரங்களையும் வாங்கிட்டு வா. அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து கொண்டு பல குடங்களாய் மாற்றினார். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துலையும் வாசிக்கிறோம், உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ சம்பளம் வாங்கணுன்னா கை வச்சு அதில் ஜெபம் பண்ணு. கர்த்தருக்குரியதை கொடுத்த பிறகு மீதியை பற்றி எனக்கு என்னன்னு இருக்கு, அதை அதுலேயும் நீ கை வை. ஆண்டவரே, இந்த பணத்தை வச்சிருக்கிறேன், இந்த வருஷத்தின் முடிவில் இது மீதி துணிக்க உழணும் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு குடம் தான், அதை எடுக்க எடுக்க பல குடமாக வந்துக்கிட்டே இருக்கு. இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அந்த ஸ்திரீக்கு ஊத்துறது தான் வேலை. ஒரு குடம் எப்படி பல குடமாக வந்துச்சோ, மூளைக்கு அப்பாற்பட்ட தேவ வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் வழியாக போனேன். இதெல்லாம் சிந்திச்சு இதெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு போகிற எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த 2 பிள்ளை இருக்காங்க வச்சுங்களேன், அந்த தீர்க்கதரிசி புத்திர மனைவி. அம்மா, உனக்கு தான் படிப்பறிவு இல்லை, வந்தவனுக்கு புத்தி இல்லை. வந்தவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. உனக்கு என்ன இல்லை? படிப்பறிவு இல்லை. எங்கள் சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு குடத்தை இன்னொரு குடத்துல தான் வார்த்து வைக்க முடியும். ஒருவேளை அந்த குடம் சின்ன குடமாக இருந்தால் 2 குடத்தில் வார்த்து வைக்க முடியும். வர்ற குடத்துலனா எப்படிமா வார்த்து வைக்க முடியும்? அறிவில்லாத தாயன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இந்த பிள்ளைகள், தேவ பிள்ளை, சில நேரத்தில் உன் மூளை அறிவை காட்டிலும் ஆண்டவருடைய வெளிப்பாடை நீ சார்ந்திருக்க வேண்டும். உன் மூளை அறிவு உன்னால் இது முடியாது, உன் மேலே இருக்கிற கர்த்தராலையும் இது முடியாது, இப்படித்தான் உன் மூளை அறிவு சொல்லும். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படித்தான் சொல்லும். உன் பிள்ளைகள் மேலே அப்படித்தான் நீ சாபத்தை வைப்ப, உன் புருஷன் மேலே அப்படித்தான் சாபத்தை வைப்ப, உன் மனைவி மேலே சாபத்தை வைக்கிறதுக்கு பிசாசு தேவையில்லை, நீயே போதும். உன்னால் நான் கேட்டேன். இந்த தீப்பிடிச்சு சில சமயத்தில் சில பெண்கள் கோவத்தில் புருஷன் மேலே சண்டை போட்டுக்கிட்டு பெட்ரோலை ஊற்றி எரிவாளுங்க. எரியும் போது அவளுக்கு என்ன தெரியுமா தெரியும்? இந்த புருஷன் நடத்தலாம் செஞ்சுன்னு சொல்லி சாகிறதுக்கு முன்னாடி அவளை போய் கட்டிப்பிடிப்பா. நீ உன்னால் நான் கேட்டேன். என்னது வெளிப்பாடுன்னா பாஸ்டருக்கு ஸ்டேஜில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதான் இன்னைக்கு நடந்துருக்கு. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பேன். அந்த வெளிப்பாடு உன்னை இந்த தேசத்தில் செழுமை உள்ளவனாக மாற்றும். ஒரு குடம் தான் இருக்கு உன்ட்ட, கவலைப்படாத. என் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு, கவலைப்படாத. பெரிய ப்ராஜெக்டா கர்த்தர் சொல்ற மாதிரி ஜெயிக்கிறீங்க. அதுக்கடுத்து மத்தேயு 17:24 to 27 அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, டாக்ஸ் பணம் கட்ட முடியல, பேதுரு தலைநீர் இருக்காரு, இயேசு வர்றாரு, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் கிடையாது, போ, அங்கே ஒரு மீன் காத்திருக்கு, அந்த மீனை போய் பிடி. நம்மளுடைய வாழ்க்கையில் உன் பொருளாதாரத்தின் தேவையை சந்திப்பதற்கு கர்த்தர் ஒரு நபரை வச்சிருப்பாரு. நீ அந்த நபரை விட்டுட்டு அறியாத நபர்கிட்ட போய் கைமாத்து கேட்டுருக்க. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஏன் என் பிள்ளையே நினைக்கிறீங்க, என் பிள்ளையே பொம்பளை பிள்ளை, கல்யாண வயசு வந்துருச்சு, இவ்வளோ கட்டி கொடுக்க முடியலையே, பவுன் சேர்த்து வைக்கலையே. நீ ஜபத்தில் இருந்தீன்னா ஒரு ஆளை காட்டுவார், அந்த ஆள் உன் வீட்டுக்கு வந்து பொண்ணுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுடைய அம்மாவுக்கு நான் அக போடுறேன்ட்டு வருவான். கரங்களை திட்டு கருத்து மகிமைப்படுத்திருக்க வேண்டாமா? நம்ம புத்தியெல்லாம் நான் நகை விலை ஏறிடுச்சுன்னு ஒரு பவுன் வாங்கலாம், நீ எத்தனை பவுன் கேட்டீங்கன்னா அதுக்கு மேலே கேட்குற புருஷன் வந்து அதை ஃபுல்லாக எங்கே போய் வச்சுருவான். அத்தான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல மீன் கடை வைக்கிறதுக்கு கையில் இருக்க மோதிரத்தை அத்தான், அடுத்து ஜவுளி கடை வைக்கிறதுக்கு கழுத்தில் இருக்க செயினா அத்தான்.
இதுக்கு பேர் தான் அத்தான். அந்த அத்தான் வரமாட்டார், அந்த அத்தான் செத்தான். தேவ பிள்ளையே, நம்ம என்ன முழுவதும் இந்த இடத்துல ஒரு மீன் இருக்குது, எந்த இடத்துல ஒரு காக்கா இருக்குன்னு உட்காந்து கேட்கறது கிடையாது. அது உனக்கு கொடுக்கறதுனால அதுக்கு ஆசீர்வாதம். அந்த மீன் வாயிலிருந்து காயின் வெளியே போனால் தான் அந்த மீன் அடுத்த ஆகாரத்தை சாப்பிட முடியும். அவனுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கான். நீ ஜெப நிலையில் உட்காந்துருந்து ஆண்டவர் சிம்பிளாக சொல்லிட்டார் பேதுருவை பார்த்து, மனுஷன் என்ன போய் கேட்காத, டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஆனாலும் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, இதுக்கு நான் ஜெபத்தில் உட்காரும் போது ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு மீனை காட்டுறாரு. அந்த மீனை பிடி, அது வாயில் சிம்பிளாக ஆண்டவர் முடிச்சிட்டாரு பார்த்தீங்களாங்க. அதே மாதிரி காகத்தை எடுத்தால் நேரம் ஆயிரும். அதுக்கடுத்து யாத்திராமம் 17:1-6 வாசிச்சிங்கன்னா பெரிய தண்ணி பிரச்சனை. அந்த ஒன்று மட்டும் வாசிப்போமே, யாத்திராமம் 17:1-6 வாசிப்போம். யாத்திராமம் 17:1-6. இப்போ நல்லா கவனிங்க. 30 லட்சம் ஜனங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷம் கிடையாது, அது ஆக்சுவலாக எத்தனையோ மாதம்னு போட்டிருந்தேன். அவ்வளோ நாளுக்குள்ளே போய் என்ன செய்யணும், அங்கே சேரணும். 3 மாதம் ஏதோ டயத்துக்குள்ளே போய் சேரணும். அப்போ அவங்க எதை எடுக்கிறாங்க இல்லையா, அட்லீஸ்ட்டு தண்ணியாச்சும் எடுத்துகிட்டு போகணும். தண்ணியை எடுத்துகிட்டு போகலை. ஆடு மாடுகளுக்கும் இப்போ தண்ணி தேவை. சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைப்படி சீன்வானந்திருந்து பிரியாண்மின் ரெமி தீவில் இறங்கினார்கள். குடிக்க தண்ணி இல்லாத பெரிய ப்ராப்ளம். எத்தனை பேருக்கு பிரச்சனை? லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரோம், தாகத்து மேலே தாகம், எவன் கையிலையும் வாட்டர் பாட்டில் கிடையாது. ஆடு மாடுகளும் தண்ணியில் நடக்க முடியாமல் தோண்டு போகிறாங்க, தண்ணி இல்லை. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி வேண்டும் என்றார்கள். மோசே, என்னோடு ஏன் வாதாடுகள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். அடுத்த வசனம், ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாக இருந்தபடியால் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எங்களை குண்டு போடவா ஈர்த்திலிருந்து கொண்டு வந்தீர் என்றார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிட்டு, இதைத்தான் நம்ம கோட்டை விடுறோம். பைபாஸ், இங்கே போர் போடலாம், இங்கே குளம் வெட்டலாம், இங்கேருந்து தண்ணியை கொண்டு வரலாம், என்ன செய்யலாம், இதெல்லாம் பார்க்குறியே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டையா? கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேலே கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, மூப்பரில் சிலரை கூட்டிக் கொண்டு போ, உன் நதியை அடித்த உன் கோலை கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன், அந்த கண்மலையை அடி, ஜனங்கள் குடிக்க தண்ணீர் புறப்படும். செங்கடலில் அடிக்கும்போது தண்ணீர் விலகி ஓடிச்சு, கண்மலையில் அடிக்கும்போது விலகி இருக்கிற தண்ணி உள்ளே வந்துச்சு. ஒரே கோல், ஒரே கோல், ஒரே கோல். பாறைக்குள்ளேருந்து தண்ணி வந்து எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவ பிள்ளையே, கடினமான இருதயம் உள்ள மனுஷன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். ஒரு மிருக குணமுள்ள ஒரு மனுஷன், அவன் இருதயம் கல்லு மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் மேலே இருந்து உனக்கு தேவையான தண்ணீரை அவனுக்குள்ளே இருந்து அனுப்புவேன். கண்மலையை அடி. ஐயா, பாறைக்குள்ளேருந்து தண்ணி வரும், வர்றது ரைட்டு தான். என்கிட்ட இருக்க ஜனங்கள் 40 லட்சம் பேர், அதில் ஆடு மாடுகள்லாம் சேர்ந்தா எங்கேயோ போச்சு. அது ஒட்டகம் வேற எங்கூட வருது. எதை பற்றி, உன் பிரச்சனையை பற்றி கவலைப்படாத. உன் முழங்காலம் முடக்கு தேவையில்லையே. முதலாவது உன் வியாதிக்கு கீயை பார்த்தாச்சு, உங்கள் விஷத்துக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு பார்த்தாச்சு, 3வதாக ஃபைனான்ஸுக்கு பார்த்தாச்சு. இதோட போதும் 4வது பாதைக்கு பார்க்கலான்னு பார்த்தேன், நேரம் இல்லை, அதனால நான் அதை கட் பண்ணிட்டேன். யோவான் 2 பார்த்தீங்கன்னா தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார். பெரிய பிரச்சனை. அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லைன்னா அந்த கல்யாணம் அவ்வளோ தூரத்துக்கு கெட்டு போயிடும். ஆண்டவர் சிம்பிளாக சொல்கிறாரு, தண்ணியை தூக்கி ஊற்று, தண்ணியை எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. தேவ பிள்ளையை, முடிவுரை மட்டும் ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது ரெவலேஷன், 2வது மார்க் 11:22-23 பார்த்து ஜெபிச்சிருவோம். மார்க் 11:22-23. மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23. முதலாவது உங்களை பார்த்து சொன்னேன், உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், உன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்றால், நீங்கள் முழங்கால் படியிட்டு, உனக்கு ஒரு மீன் இருக்குது, உனக்கு ஒரு காக்கா இருக்குது, அதை நீ கண்டுபிடிக்கணும். உனக்கு ஒரு சாவி இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க, என் பிரச்சனை தேவனாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று இல்லை. டாக்டர்னால எவ்வளோ காசு கொடுத்தாலும் மரித்து போனவனே உயிரோடு எழுப்ப முடியாது. அந்த பிரச்சனையே என் தேவன் தீர்ப்பார் என்றால், உன் பிரச்சனை என் பிரச்சனை தீர்க்க முடியாதா? அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட செய்தி கேட்கும்போது சொன்னீங்க, இதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க கரைச்சி குடிச்சிருக்காங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை கரைச்சி குடிச்சிருக்காங்க, அதில் உள்ள வெளிப்பாடை தான் இன்றைக்கி நீ சொல்ல போகிற. அவங்களுக்கு இந்த கீ ஒன்று இருக்குங்கிறத நீ காட்ட போகிற, அவ்வளோதான். இன்றைக்கி தேவ பிள்ளை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ நானும் முழங்காலை முடக்கும் போது
ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு தேவையான ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். அந்த சொல்யூஷன் சின்ன சொல்யூஷனாக இருக்கலாம். சில சமயத்தில் உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை நீ அற்பமாக எண்ணியிருப்ப, அவன் மூலமாக கூட பொருள் இருக்கும். ஆண்டவர் எத்தனையோ பறவை விட்டுட்டு என் காக்காவை கொண்டு வந்தார். எத்தனை பறவை இருக்குது, புறா இருக்குது, மயில் இருக்குது, வான்கோழி இருக்குது. ஏன்னா நீ காகத்தை நீ மதிக்க மாட்ட, அது ஒரு அற்பமானது. உன் குடும்பத்தில் சிலர் நீ அற்பமாக நினச்சிருப்ப, அவன் மூலமாக கூட கர்த்தனை போஷிக்க முடியும். சபையில் ஒரு ஆளை நீ அற்பமாக நினச்சிருப்ப, அவன் மூலமாக கர்த்தவன் தேவையை சந்திக்க முடியும். உன் தேவையை சந்திக்கிறதுக்கு நீ முகத்தை பார்க்காத, என் தேவனுடைய வெளிப்பாடு. ரெண்டாவது ஒரு காரியம், வெளிப்பாடோட இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். அடுத்த வசனம் போடுங்க. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். தேவபிள்ளையே, ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன காரியத்தை குறித்து பார்க்கிறோம் என்றால், தேவபிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்தில் வீரனாக இருக்க வேண்டும். இதில் வீரனாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் என்னவா இருக்க வேண்டும், வீரமாக. இப்போ வெளிப்பாடும் விசுவாசமும் உனக்கு கடந்து வரும்போது, வெளிப்பாடு வந்தோடனே அந்த வெளிப்பாடை செயல்படுத்துவதற்கு உனக்கு விசுவாசம் தேவை. வெளிப்பாடு வந்துருச்சு, பானையில் மாவு போட்டேன்னா அந்த கூழ் நல்லாயிரும், அது வெளிப்பாட்டில் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், சாப்பிடணும். என்ன செய்வோம், கடைசியில் நிற்போம், முதல்ல திங்கிறன்னா திங்கிட்டு. ஏன் விசுவாசம் வரல? விசுவாசம் வந்தவன் முதல்ல திம்பான், சாப்பிடுவான். அப்போ வெளிப்பாடோட ஒரு விசுவாசம் வர வேண்டும். இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், போடுங்களேன், ஒரு நேரம் ஆகிட்டுருக்கு. அப்போஸ்தலர் 28 கடைசி பகுதிக்கு வாங்க. அதுக்கு அடுத்து 2-3 4 போடுங்க, 4 வாங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குறது அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது. இதில் அப்போஸ்தலன் பவுல் இந்த தீவுக்கு போகிறாரு. முதல்ல அவரை வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. பாம்பு கடிச்சோன்னா கொலைபாதகனுங்கிறாங்க. அவன் உயிரோடு இருந்தவொடனே அவனை தேவனுங்கிறாங்க. மக்களுடைய மனநிலை அப்படி தான், ஒன்று கொலைபாதகன்பா, அடுத்து தேவன்பா. இதில் பவுல் தன்னை கடித்த பாம்பு பாய்சன் உள்ள பாம்பு, விரியன் பாம்பு. இந்த விரியன் பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உதறி போட்டுட்டு கீயவே தேடலை. அப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்குறோம் இங்கே. அந்த ஊர்க்காரனாச்சும் ஃபஸ்ட் எய்டு பண்ணியிருக்கணும், கொஞ்சம் கிழிச்சு ஏதாச்சும் ஒரு ஊரில் கிராமத்தில் இருந்துச்சு மருந்து இருக்கும், அந்த மருந்து கொடுத்து ஏதாச்சும் செஞ்சுருக்கணும் கிராமத்துக்காரன். அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த பாம்பு கடிச்சா நுர தள்ளி சாவான், இதான் அவனுக்கு தெரியும். அதனால ஃபஸ்ட் எய்டு கூட பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த தீவுக்காரங்க. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பாத்திரத்தை நான் பார்க்குறேன். என்ன பாத்திரம் பார்க்குறேன்னா, ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கீயை கேட்டிருக்கலாம் பவுல். ஒரு கீ, அந்த வசனத்தை வாசிங்களேன். இவன் தப்பி வந்தும் தொங்குறதை பார்த்து, அடுத்த வசனம் போடுங்களேன், அடுத்த வசனம். அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு எனக்கு என்னன்னு இருக்கேன் நான் நினச்சி, இதெல்லாம் என்ன நினச்சி பார்க்க முடியல. இவர் ஆண்டவர்கிட்ட ஒரு வெளிப்பாடு கூட கேட்கலாங்க. ஒரு வெளிப்பாடாச்சும் கேட்டாரா? ஆண்டவர், இந்த பாம்பு என்னைய கடிச்சிருச்சு, இந்த பாம்புக்கு என்ன செய்ய, ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் புல் இருக்கா, இல்லை ஏதாச்சும் அத்திப்பழாட மாதிரி ஏதாச்சும் போட்டு, ஒன்றும் கேட்கல. இவர் விசுவாசம் எங்கேயோ போயிடுச்சு. கடிச்ச பாம்பு தான்டா சாகும், நான் சாக மாட்டேன்டா. கடிச்ச நான் சாக மாட்டேன். எவ்வளோ ஃபெய்த் இருந்திருந்தா. கட்டு விரியன் தெளிவாக வேதத்தில் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க, பாச கடிச்சது தண்ணி பாம்பும்பீங்க, என்ன போடுவீங்க, தண்ணி பாம்பு கடிச்சிச்சு பாஸ்டர், அதுக்கு கோரப்பொருள் கிடையாது, அது கடிச்சா ஒன்றும் ஆகாது. நம்மளால வியாக்கணம் கொடுத்தே வாழ்ந்துடும். கடிச்சது என்ன பாம்பு, விஷப்பாம்பு. இதுக்கு கீயை கூட வெளிப்பாடு கூட கேட்கல. அப்படிப்பட்ட சில பரிசுத்தவான்கள் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இதுக்கு நான் போய் வெளிப்பாடை வாங்கிக்கிட்டேன். இதனா அவர் பார்த்துக்குருவாருயா. எவர் பார்த்துக்குருவாரு? அங்கே இருக்கிறவர் பார்த்துக்குருவார். எழுந்திருந்து அப்படி ஜெபிச்சு முடியுமா? கண்களை மூடி. தேவப்பிள்ளை, இந்த நாள் கத்த நம்மளோட பேசு. உன் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கவலைப்படாத. உன் பிரச்சனையை பற்றி கவலைப்படாத. முழங்காலம் முடக்கு, புலம்பாத. உன் பிரச்சனை நினச்சி புலம்பாத. ஒரு சின்ன வெளிப்பாடு, ஒரு சின்ன அந்த நாகமான் வேலைக்காரிக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கிடச்சிச்சு. என் தேசத்துக்கு போனால் சுகமாக்கிடுவேன்னு. அதை அவன் கனம் பண்ணி வாரான். ஒரு சின்ன வெளிப்பாடை நீ எத்தனை தடவை அசட்டை பண்ணியிருக்க தெரியுமா? ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வெளிப்பாடை அசட்டை பண்ணியிருக்கிறாங்க. நான் எவ்வளோ வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், அதனால் அவங்க அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ என் சமூகத்தில் அவங்கள முழங்கால் படிக்க சொல்லு, என் சத்தத்துக்கு அவங்கள கேட்க சொல்லு. தேவனால் கூட அதை காரியம் உண்டு. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையில் இருக்கும்.
சிலர் சரீர பிரச்சனை, சிலர் பொருளாதார பிரச்சனை, சிலர் குடும்ப பிரச்சனைன்னு நாங்கள் காணப்படுறோமாப்பா. அந்த பிரச்சனைக்காக நாங்கள் மனுஷன்கிட்ட போய் தேடி கேட்டு கதறி அழுகிறோம் ஆண்டவர். ஆனாலும் அவங்க செவி கொடுக்க மாட்டான் ஆண்டவர். கல்லான இருதயங்கள் உள்ள மக்கள் மத்தியில் நாங்கள் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் ஆண்டவர். ஒரு சின்ன சாவியை கொடுங்கப்பா. அந்த சாவி பெரிய பிரச்சனையை திறக்கட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணுறேன். ஆலய செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இவங்க எல்லாம் வெளிப்பாடு உடையவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக இருந்து அந்த பெதஸ்தா வியாதிசன் 38 வருஷம் வியாதிசன் எப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானோ அதே போல் நாங்கள் பிரச்சனையை அழுத்துற பிரச்சனையை தள்ளிவிட்டு நடக்கத்தக்கதான பலனை எங்களுக்கு கட்டளையிடுங்க. வந்த எல்லாரையும் ஆலய செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதாகாலம் எங்களோடு இருக்கட்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.